ஹாய் ராக்லே, வெரி குட் ஈவினிங். இது என்ன விலாக்னா, காளிமா மேக்கப் போட்டது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இந்த விலாகில் சூப்பராக இருந்துச்சா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனாலும் எனக்கு 80% தான் சாட்டிஸ்ஃபைட். இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்டு. இது பிஃபோர் பார்த்துக்கோங்க ராக்லே, பிஃபோர் பார்த்துக்கோங்க. குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு ஆரம்பித்தேன். இதெல்லாம் மேக்கப் திங்ஸு, அக்சசரிஸ் எடுத்து வச்சேன். லென்ஸு, காளியோட கண்ணு மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி. தேர்டு கண்ணு அது மட்டும் அடுத்த தடவை சரி பண்ணிட்டேன்னா 100% சக்ஸஸ் காளி மேக்கப். ஃபஸ்ட்டு லென்ஸ் வச்சுட்டு ஆரம்பித்தேன். அக்வா லென்சஸ். ஒரு லென்ஸ் டக்குன்னு வச்சிட்டேன் ராகுலே. இன்னொரு லென்ஸ் தான் வெளிச்சம் பத்தலையா, ரிங் லைட்டோட ஷேடோ அடிச்சிட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரில, ஒரு 1/4 மணி நேரம் போராடி இருப்பேன் இன்னொரு லென்ஸ் வைக்கிறதுக்கு. இது செகண்டு லெஃப்ட்டு கண்ணுக்கு, உங்களுக்கு ரைட்டாக தெரியும். வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சாலேஸ்வரத்துக்கு கண்ணாடி வேறு போடுறேன்னா அது ஒரு பார்வை வயசாக ஆக மங்குதில்ல, அது ஒரு காரணம். ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பேஷனை தொடருவோம். போட்டாச்சு. மற்றவங்களுக்குன்னா கண்ணாடி போட்டு ஈஸியாக போட்டுடலாம். கண்ணாடி போட்டு லென்ஸ் எப்படி போடுறது? மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம். யாரு பாருங்க, கிளைண்ட்டு இருங்க வரவர்களே. பாடி பெயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். கரெக்டாக 2 மணி நேரம் ஆயிடுச்சு அவர்களே. இல்லை 2 மணி நேரம். ஆமாம் 2 மணி நேரம். ஃபஸ்ட்டு 9:15 ஆரம்பித்தேன். அப்புறம் 10:30 மணி 10:45 லைவ் போட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் தான் வீடியோஸ் எடுத்தேன். 2 மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கு இன்னொரு 1/2 அன் ஹவர் இருந்தால் ஐ மேக்கப் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம். 3வது கண்ணு வச்சதும் எனக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஐ மேக்கப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் இன்னொரு நாள் பண்ணும்போது. மற்றவங்களுக்குன்னா ஈஸியாக இருக்கும் ராகுலே பண்ணுறதுக்கு. செல்ஃப் மேக்கப் தான் டஃப்பு. ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் கரெக்டாக. இப்போ க்ராசரி இருங்க தம்பு வரேன். ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுதா? சரி வரவர்களே. அப்புறம் ஃபுல்லாக இது பாடி பெயிண்ட்டு வச்சு தான் மேக்கப்பே பண்ணேன். ஐ ஷேடோவிலேருந்து வெறும் கோல்டு ஷிம்மரி கலர் மட்டும் எடுத்து சென்டரில் லேசாக அப்ளை பண்ணேன்.
அப்புறம் லேஷஸ் வச்சுட்டு பாடி பெயிண்ட்லேருந்தும் ஒரு கோல்டு கலர் கொடுத்துருப்பாங்க, அதையும் கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி போட்டேன். கண் பேப்பரில் கையில் வரைகிறதோட பேப்பரில் வரைஞ்சி வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். அது வந்து சொதப்பிடுச்சு. சுமாராக தான் வந்துச்சு. லென்ஸ் ஒட்டி சப்பளிஞ்சிருச்சு. ஒரிஜினல் லென்ஸ் தான் வச்சேன், அது சப்பளிஞ்சிருச்சு. அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாகி நாக்கில் கேசரி பவுடர் அப்பிட்டு போன தடவை சாஸ் வச்சு பண்ணால் ஜொல்லு ஊற்றிட்டே இருந்துச்சு. இதுலேயும் சால்ட்டு டேஸ்ட்டில் இருக்கிறனால ஜொல்லு ஊற்றிட்டு தான் இருந்துச்சு. சரி, அது நம்மளுக்கு சாதகமாக ஆக்கிக்குவோம் அப்படின்ட்டு ஒரு டோட்டலாக 4 ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன். யூடியூப்பில் 2, இன்ஸ்டாவில் 2. கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அப்புறம் கிரீடம் வந்து இதுக்குன்னு எங்கே போய் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சுமார் குயின் கிரீடம் இருந்துச்சு, அந்த பர்த்டேக்கு யூஸ் பண்ணுவாங்களே, மொட்டையாக இருக்கிறதுக்கு அதையாச்சும் வைப்போம் அப்படின்ட்டு வச்சேன். அந்த கிரீடத்தில் என்ன பர்த்டேக்கு மட்டும்தான் வைக்கணும், காளி மாதாக்கு வைக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன் என்ன. அதனால் நினைக்கிறவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், துவைக்கட்டும், நினைக்கட்டும், துவைக்கட்டும், காய போட்டோம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போக வேண்டிதான். எல்லாத்துக்காகவும் வாழ்ந்ததே போதும், இனி நமக்காக வாழ்வோன்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் ரிமூவ் பண்ணுறது பார்க்குறீங்க அவர்களே மேக்கப்பு. ஒன்றரை மணியோ 2 மணி ரிமூவ் பண்ணும்போது. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு 3 மணிக்கு தான். அதுக்கப்புறமும் எக்ஸைட்மெண்ட்டில் மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கமே சரியாக வரல வரவங்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.